கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சத்தியம் அறிவோம் வாருங்கள். நமக்கு 3 விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்தின் மூலமாக. அது சத்தியத்தை நீங்கள் அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை யார் விமர்சித்தாலும் கவலை கொள்ளாதே, ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய் என்று அர்த்தம். உதாரணம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தெளிவாக இரு, முயற்சியை கைவிடாதே, இலக்கில் கவனமாயிரு, உன்னை ஒடுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில், உன்னை புகழ்பாடும் இடங்களில் அடக்கமாயிரு, உன்னை விமர்சிக்கும் இடங்களில் மௌனமாயிரு, உன்னை நேசிக்கப்படும் இடங்களில் அன்பாய் இரு. நான் உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் நேசி, நான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்பது போலவே நாம் என்ன செய்யவில்லை என்பது முக்கியம். முடங்கி கிடந்தால் சோகம் உனது, எழுந்து நடந்தால் பாதை உனது, துணிந்து நின்றால் வாழ்க்கை உனது. உறுதியோடு ஓடு, இறுதி வரை போராடு, உன்னை வெல்ல யாருமில்லை, உன்னோடு இருப்பவர் இயேசு. மென்மையான சொற்களை வன்மையான சொற்களால் வெல்ல முடியாது. கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை நம்முடைய சிலுவை மரணத்தின் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த சிலுவை மரணத்தின் பாடுகளை நாம் போற்றுவோம். என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, என் உருவம் வரைந்த உள்ளம் கைகளில் கொடிய ஆணிகளாம், என் உருவம் வரைந்த உள்ளம் கைகளில் கொடிய ஆணிகளாம், என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா. கண்மலை மீதினிலே எந்த அடிகளை நிறுத்திடவே, கண்மலை மீதினிலே எந்த அடிகளை நிறுத்திடவே, கல்வாரி மலையின் ஓரத்திலே நீ தள்ளாடி நடந்ததென்ன, கல்வாரி மலையின் ஓரத்திலே நீர் தள்ளாடி நடந்ததென்ன, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா. பொன்னிறமேனியிலே தூய செந்நீர் வழிந்ததென்ன, பொன்னிறமேனியிலே தூய செந்நீர் வழிந்ததென்ன, பொல்லாத சேவர்கள் போத்திய செவ்வங்கி மேலும் சிவந்ததென்ன, பொல்லாத சேவகர் போத்திய செவ்வங்கி மேலும் சிவந்ததென்ன, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா. கண்மலை புகலிடமே கோடும் கல்வாரி பாடுகளால், கண்மலை புகலிடமே கோடும் கல்வாரி பாடுகளால், மார்போடு என்னை அணைத்தவர் நீ வாரடி காயங்களால், மார்போடு என்னை அணைத்தவர் நீ உன் வாரடி காயங்களால், என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, என் உருவம் வரைந்த உள்ளம் கைகளில் கொடிய ஆணிகளாம், என் உருவம் வரைந்த உள்ளம் கைகளில் கொடிய ஆணிகளாம்,
சிலுவையாம் என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையாம். கர்த்தர் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தின இடம் அந்த ஈன சிலுவை. அந்த கைகளில் அடிக்கப்பட்ட ஆணி, அந்த தலையில் சூடப்பட்ட முள்முடி, கால்களில் அடிக்கப்பட்ட ஆணி, தன்னுடைய இதயத்தில் வாங்கி கொண்ட ஈட்டி, இவற்றெல்லாம் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக நமக்கு அவர் தந்திருக்கிறார். நாம் அவரை நேசிப்பது போல பிறரையும் நாம் நேசிப்போம். அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாம் பிறனிடத்தில் அன்பு கூறுவோம். இந்த கற்பனையே நம்மிடத்தில் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.